தர்மம் தர்மம்னு இதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறத நம்ம முதல்ல பகவான தர்மங்கிறதாக நம்புகிற மதம் இந்த வைதிக மதம். தர்மம் தான் இதுக்கு ரொம்ப பிராதானியம். இது அதனால தான் தர்மசாஸ்திரத்தை போய் உட்காந்து நோண்டுறோம். நம்மளாம் யாராவது சில பேர் பார்க்குறோம். ஏன்னா இப்போது 2 நேற்றுக்கு முந்தானவும் ஏதோ புஸ்தகத்தெல்லாம் எடுத்து வச்சுன்னு ஏதோ பார்த்துட்டு இருந்தேன். என்னக்க இப்போது இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னொரு 1 வாரம் 2 வாரத்தில் ரொம்ப ஆப்தமான பந்துக்களுடைய குடும்பங்களில் உபநயனம் நடக்க போகிறது குழந்தைகளுக்கு. நியூஜெர்சியில் எனக்கு ரொம்ப ஆப்தமான வாழ் காமாட்சி கிருஷ்ணன் அவளுடைய பேர குழந்தைக்கு உபநயனம் நடக்கிறது 28ஆம் தேதி இன்னைக்கு. 21ஆம் தேதி இன்னைக்கு வெஸ்ட் கோஸ்ட்டில் அங்கே ஆப்தமான பந்துக்கள் அவளுடைய குழந்தைக்கு ஒரு உபநயனம் நடக்கிறது. இப்படி எங்கே பார்த்தாலும் குழந்தைகளுக்கு இப்போ ஊரில் அதுக்கு அடுத்த வாரம் என்னுடைய மருமானோட பிள்ளை கிராண்ட் நெவ்யூ அவனுக்கு பூனை நடக்கிறது. இப்படி எங்கே பார்த்தாலும் பூனை கல்யாணம் நடந்துட்டுருக்கு. அப்போது பூனை கல்யாணத்துக்கு நான் போனேன்னா எங்கேயானா இப்போ நான் வெஸ்ட் கோஸ்ட்டுக்கு போனேன்னாக்க கலிஃபோர்னியா போனேன்னா இப்படி பிரியத்தில் என்ன சொல்லுவா, நீங்கள் 2 வார்த்தை பேசணும்பாள், இதான் 2 வளரணுமே. அதுக்காக இப்படி ஏதோ பார்த்துட்டு இருக்கிறதே சட்டுன்னு ஞாபகம் வந்தது எனக்கு. அப்போது இப்போ நான் முதல்ல ஆரம்பித்த போது சொன்னேனே சூத்ரா அப்படிலாம் பதம் போடுறோமே, நம்ம எல்லாருமே சூத்ரால் தான் பிறக்கிறதே. ஏன்னா சம்ஸ்காரஹீனாளாக இருக்கப்பட்டோம். இப்போ குழந்தை பிறந்தோன்னா அதுக்கு என்ன சம்ஸ்காரம் இருக்குது? ஒன்றும் இல்லை. சம்ஸ்காரஹீனன் ஒன்றும் இல்லை. அப்போது அவள் சம்ஸ்காரம் இல்லாத என்னென்னா பிராகிருதம் சம்ஸ்கிருதம் பிராகிருதம் அசம்ஸ்கிருதமாக இருக்கப்பட்ட ஒரு குழந்தை. அவன் தான் என்ன ஆகுது, சம்ஸ்காரம் ஆன உடனே துஜனாரான்னா வேறு ஒன்றும் இல்லை, மறுபடியும் புனகா பிறக்கிறதே அவனுக்கு சில டிசிப்ளின் ஏற்படணுங்கிறதுக்காக இந்த உபநயனம்ங்கிறதான கர்மாவை பண்ணுறோம். அவனுக்கு அதனால் அர்த்தங்கள்லாம் ஒன்றும் புரிய போகிறதில்ல, சும்மா அவன் துஜானா இருப்பன். அதனால தான் தர்மசாஸ்திரத்தில் மனு சொன்னால் ஜென்மனா ஜாயத்தே சூத்ரஹா கர்மனா துஜ உச்சியத்தை. இந்த கர்மாக்கள் பண்ணுறதுனால அவன் துஜனாரான். அப்போது அர்த்தம் தெரியாமலே அவனை முதல்ல சொல்கிறாள். இது என்ன முதல்லையே அர்த்தம் தெரிஞ்சு சொல்லாமே சார், எதுக்கு முதல்ல அர்த்தம் தெரியாமலே அவனுக்கு உபநயனாதி கர்மாவை பண்ணிவிட்டு அவனுக்கு அதில் மந்திரம் அர்த்தமும் தெரியாது ஒன்றும் தெரியாது சொல்லிட்டு இருப்பனே, அப்படி பண்ணலாமான்னாள். அப்படி தான் பண்ணணும்னாள். என்ன குழந்தை பிறந்து 5 வயசுலேயே அவனுக்கு லெப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்ன நம்பர் தியரின்னு ஆரம்பிக்கப்படாது. முதல்ல நீ ரோட்டு மெமரைஸ் பண்ணு, 2 4 3 9ன்னு சொல்லி நொற்று பண்ணு, அதுக்கு அர்த்தம் அப்புறம் பின்னாடி வாட் இஸ் த மீனிங்கிறது அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கர்மனா துஜ உச்சதே அந்தந்த காலத்தில் அது பண்ணிவிட்றாள். அதுக்கப்புறம் இந்த சந்தியாவந்தனாதி கர்மாக்கள் இருக்கே நித்திய கர்மானா, நித்தியம்னா அங்கே மீனிங் டெய்லின்னு அர்த்தம் இல்லை. நித்திய கர்மானா இட் இஸ் நாட் டெய்லி. சிலது டெய்லி இல்லாமலே கர்மா இருக்கும். இப்போது தர்ப்பணம் பண்ணுறோம், அது தினமாக பண்ணல, அமாவாசைக்கு அமாவாசை பண்ணுறோம், ஆனால் அது நித்திய கர்மா. அந்த நித்திய கர்மாவால் பலன் கிடையாது. அதனால் ஒரு 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 காமிய கர்மா இல்லை இது. ஆனால் அதுக்கப்புறம் வேத பாட்டேன விப்ரசியாது, கொஞ்ச நாள் ஆனோடனே அதுக்கு அர்த்தம் தெரிகிறது அவனுக்கு வேத பாட்டேன்னு. அப்போ தான் அவன் விப்ரனாரானா. இதெல்லாம் ஆகி பின்னா புரிஞ்சுந்து பிரம்ம வேதனா தேவ சகா பிராமணா பவதினாள். கடைசியில் என்ன ஆகும்னாள், எல்லாத்தையும் புரிஞ்சுந்து ஆஹா நான் போய் சூரியனை போய் ஆசத்தியே நரஜசான்னு சொல்லி அந்த சூரியனை உபாசிக்கிறேனே, மித்ரஸ்ய சர்ஷனி திருத்தா ஸ்ரவோ தேவஸ்ய சானசி ஸ்ரவ, என்னோட ஸ்தோத்திரத்தனை கேளுன்னு இந்த சூரியனை பார்த்து மனசு உருகி சொல்கிறேனே, ஆஹா அந்த சூரியன் இல்லைன்னா ஒரு நிமிஷத்தில் நான் இருப்பேனா அப்படின்னு அந்த அர்த்தத்துக்கெல்லாம் புரியும் அவனுக்கு. மகா காயத்ரி மந்திரத்தினுடைய அர்த்தம் புரியும். அந்த காயத்ரி மந்திரத்தை எல்லாரும் இது எதுக்காக நிறுத்திவிட்டு சொல்கிறேன்னா, நான் தர்மம் சொல்லிட்டு இருந்துட்டு பாகவதத்தை வாசிட்டு இருந்துவிட்டு கடைசியில் எது முக்கியமோ அதை விட்டுறக்கூடாது. எல்லாரும் என்ன பண்ணணும், முக்கியமாக இந்த குழந்தைகளோட அப்பா அம்மாக்கள்னால் முதல்ல பஞ்சபாத்திரம் எங்கே இருக்குதுன்னு தேடி பிடிச்சி சந்தியாவந்தனத்தை பண்ண ஆரம்பிக்கணும். இந்த அவாள்லாம் முதல்ல தண்ணியை தூக்கி கொட்டிவிட்டு முதல்ல ஆரம்பித்து துஜாளாகி விப்ராளாகி முதல்ல பண்ண ஆரம்பிக்கும். அது 15 நிமிஷம் தான் அடிக்க பிடிக்க போகிறது, ஜாஸ்தி டைம் பிடிக்காது. நான் இன்னும் பிரச்சாரம் பண்ணி எனக்கு நான் ஆச்சாரியால் இல்லை, நான் எல்லோரும் நீங்கள்லாம் சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சொல்கிறேன், மற்ற குரு இல்லை. நான் எதுக்கு சொன்னேன்னா, எனக்கே சில சமயம் இப்படி கன்ஃபியூஷனில் உட்காந்துருக்கிறதேன்னு நினச்சிக்கிறது. ஆஹா பிராச்சீனத்தில் நம்ம ரிஷிகள்லாம் எவ்வளோ கருணையோடு கூட நம்மளுக்கு டிசிப்ளின் எப்படி இருக்கணும், நன்னா இருக்கணும், வாழ்க்கை முறைங்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணிவிட்டு போயிருக்காள். அதெல்லாம் ஒன்றா காலக்கிரமேண இந்த குளோபல் வில்லேஜில் நம்ம மாட்டின்னு இருக்கோமே, அப்போது போய்டுறது. இது நான் ஏதோ
நடுப்பில் நிறுத்தி போர் அடிக்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். தர்மம்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கமே, வளரிட்டு இருக்கமே, தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன்னா. இன்றைக்கி படிச்சுட்டு இருந்தேன், ஏதான 2 சொல்லணுமே. அப்போது இங்கிலீஷில் சொல்லுங்கிறா, தமிழில் சொல்லாமல் இங்கிலீஷில் சொல்லணும், இந்த பசங்களுக்கு பிடிக்கணும்னாங்க. அவன் என்னத்த நன்னா க்ஷேமமாக இருந்து ஆயுசு முழுக்க சந்தியாவனம் பண்ணி சௌக்கியமாக இருக்கணும்னு தான் பிரார்த்தனை. ஆனால் அவன் பண்ணணுன்னா அவனுடைய பிதாவும் பிரபிதாவும் பிதாமகரும் எல்லாம் பண்ண வேண்டாமோ? அவள் பண்ணினா தான் இவாளுக்கும் தோணும், பத்தியா அவள் ஏதோ தண்ணியை கொட்டுறாளே, நம்மளும் கொட்டணும்ட்டு. ராஜோவாச்ச, ராஜா சொல்ல ஆரம்பித்தான், தர்மம் பிரவீஷி தர்மஜ்ஞ. ஏ தர்மஜ்ஞா, தர்மத்தை தெரிஞ்சுருக்கே ஏ ரிஷபமே, நீ தர்மம் பிரவிஷி. தர்மோசி விஷரூபதிருக்கு, நீ ரிஷப ரூபத்தில் இருக்கட்ட ஹே தர்மமே நீ பேசுறியே, நீ தர்மோசி, தர்மம் பிரவிஷி, தர்மத்தை எடுத்து சொல்கிற, எனக்கு புரியறது. எது அதர்ம கிருதஸ்தானம் சுச்சகஸ்யாபி தத்பவேத். அதர்மம் யார் செய்கிறாளோ அவளை கூட மகா கருணையோடு இருக்கப்பட்டவள் காட்டி கொடுக்க மாட்டாள். மகா கருணையோடு இருக்கப்பட்டவள் பிராணி ஹிம்சை பண்ணப்படாதுன்னுட்டு ரொம்ப கெடுதலாக இருக்கப்பட்ட ஒருத்தனை கூட காட்டி கொடுக்க மாட்டாளாம். தான் சிரமப்பட்டாலும் பட்டுப்பாள், இன்னொருத்தனை காட்டி கொடுக்க மாட்டாள். அதர்மகிருத்தா ஸ்தானம் சூச்சகஸ்யாபி தத்பவேத். அதவா தேவமாயாயா நூனம் கதிரகோச்சரா சேதசோ வச்சசாபி பூதானாமிதி நிச்சயः. தேவமாயாயா நூனம் கதி அகோச்சரான்னாள். விஷயங்களெல்லாம் அகோச்சரா, கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறது. சில விஷயம் கண்ணுக்கு தெரியாததுனால சிரமமாக இருக்குது. நான் போர் அடிக்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம், சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நேற்றுக்கு மத்தியானம் திடும்னு எனக்கு ஒரு ஃபோன் கால் வர்றது. டெக்ஸஸ்லேருந்து யாரோ ஒரு குழந்தை ஒருத்தன் பேசுகிறான். அவன் குழந்தை இல்லை, இப்போ பெரியவன் ஆகிட்டான், 35 வயசாக இருக்குது. 30 வருஷம் முன்னாடி எங்கள் ஆத்துக்கு பக்கத்தில் 4 வயசு 5 வயசு குழந்தையா அவன் ஸ்கூல் பஸ்ஸுக்காக வெளியில் நின்றுருக்கான். எலிமெண்டரி ஸ்கூலில் படிக்கிறத, ஓஷன் டவுன்ஷிப் நியூ ஜெர்சியில். அந்த பையன் நல்ல பையன், ரொம்ப சத்குணன். அவனுக்கு எப்படியோ எங்கேயோ கூகுளில் போட்டு பார்த்து நடராஜ மாமா எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சி, இத்தனை வருஷம் கழிச்சு 30 வருஷமாக என்னை யாருன்னு தெரியாது. அவன் எங்களை கூப்பிட்டு பேசினா, இந்த ஞாபகம் இருக்கா, என் பேர் இன்னதுன்னு சொல்லி, நான் பேருக்கிறலாம் சொல்லலை, இப்போது சொல்லி கூப்பிட்டான். என்னடா அண்ணே, மாமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுவிட்டேன். அவன் கடைசியில் இந்தியாவுக்கு கூட போனதில்லை. என்ன அவன் இந்த ஊர்லேயே இருந்து இந்த சம்ஸ்காரம் ஆகி அவன் வெளியில் தான் பார்க்குறதுக்கு ஏதோ நம்ம மாதிரி இருப்பனே தவிர, இப்படி பார்த்து எல்லாம் அங்கிள்மன் ஆண்ட்டுமன் எல்லாம் தவிர, இந்த ஊரில் இருந்து என்ன அவன் இந்த ஊரில் இருக்கிற வட்டாக தான் வரும். அதான் நிஷிதமாக சொல்லலை. ஒரு நிமிஷம் இருங்கோ. ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டுவிட்டேன்னா எனக்கு நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும். நான் இப்போது ஹியூஸ்டனில் இருக்கேன். மீனாட்சி கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தேன், பகவானே காப்பாற்றுன்னுட்டு. இப்போ தான் எனக்கு இப்போது 3-4 வருஷமாக க்ஷேமத்தை அடைஞ்சிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா அம்மா நான் ரொம்ப கண்ணை ஜலம் விட்டுவிட்டா, என் உசுரோடு இருப்பேன்னுட்டு. நான் அப்படின்னா என்னடா பண்ணுறேன் என்னன்னு கேட்டேன். எல்லாம் காலேஜிலலாம் படித்து நல்ல உயர்ந்த காலேஜிலலாம் படித்து நல்லா டிகிரியெல்லாம் வாங்கி இங்கே ஆகி 6 வருஷம் வேலை இல்லாமல் அவன் ஒரு பெரிய கொடிய வியாதி உபத்திரம் ஏற்பட்டு அவன் உசுரே பழைச்சிடுவோம் போல் ஆகிடுது. பழைப்பனா இல்லையான்னுட்டு ரொம்ப சிரமப்பட்டு விட்டேன் மாமா. இப்போ தான் எல்லாம் கொலனாஸ்கோப்பின்லாம் பண்ணி எல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்லிவிட்டார் டாக்டர். இப்போ எனக்கு ஒன்றும் சிரமமே இல்லாமல் இருக்கேன். அந்த மீனாட்சியுடைய அருள், மீனாட்சிகிட்ட போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். அப்போ உடனே என்ன ஆகுது, ஆர்த்தாக ரொம்ப துக்கத்தில் இருக்கப்பட்டவனுக்கு பகவான்கிட்ட போகணும்னு தோன்றதுன்னே. பகவான்கிட்ட போகணும்னு அது வரையும் யாருக்கும் தோண மாட்டேங்கிறது. அது வரையும் தோணாமல் அதுக்காக எல்லோரும் துக்கப்படணும்னு நான் சொல்லலை. அதாவது இது தேவ மாயே இது. அதனால் அவருடைய கதி அகோச்சரானால் எப்போ கர்வம் ஏற்படுறது, கொஞ்சம் பணம் சேர்ந்து கொடுத்தோன்னா ஒன்றும் இல்லை, ஒரு $2 மில்லியன் நாம் 401(k)ல் சேர்ந்து கொடுத்தோன்னா அதை அடிக்கடி பார்த்து தன்னை போல் உண்டான்னு நினச்சின்னு விட்றான். 2 டிகிரி ஹார்வர்ட்லேருந்தோ இல்லை MITலேருந்தோ கிடச்சி கொடுத்தோன்னா மண்டையில் கர்வம் என்னன்னு தெரியாமல் ஆகிடுறதுன்னு. நம்மளை மாதிரி இனிமேல் ஆள் உண்டான்னு நினைக்கிறான். ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபுட்டு ஒரு வீடு கிடச்சி கொடுத்தோம்னா இது மாதிரி உண்டாங்கிறான். இவன் ராஜா ஒன்றும் இல்லை, சாதாரணமாக இது ஒன்லி ஓனர் ஆஃப் 10,000 ஸ்கொயர் ஃபுட் ஹோம். இஸ் நாட் ஓனிங் த என்டையர் அமெரிக்கா. அதுக்குள்ளேயும் மண்டையில் என்ன கர்வம் தெரியுமோ அப்படிலாம் ஆயிடுறது. அப்படிலாம் இருக்காதேங்கிறாள். மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி
நிமேஷாத்து காலஹா சர்வம் ஹரதி நாள். நிமேஷாத்து நாள். நிமேஷம்னா கண்ணை அப்படி மூடி திறக்கிறதுக்கு பேர் நிமேஷம்னு அர்த்தம். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே இந்த பகவான் எதை கொடுத்தாரோ அதை எடுத்துக்கிறதுக்கு சக்தி உண்டு. அவர் அவருடைய கதி அகோச்சரா நூனம். அதனால் இதைத்தான் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறான். சேதசோ வச்சசாபி பூதானாம் இதி நிச்சய. அதனால் என்ன பண்ணணும்னால் தபஷௌச்சம் தயா சத்தியம் இதி பாதா கிருதே கிருதாக. கிருத்தயுகத்தில் 4 கால் இருந்தது. என்னென்ன கால்? தபஹா சௌச்சம் தயா சத்தியம். தபஸு நான் சொன்னேனே, ஆத்ம விசாரம் பண்ணுறதுக்கு தான் தபஸுன்னு பேர். அப்படின்னா ரிட்டையர் ஆன அப்புறம் பண்ணுறேன் சார், அது வரையும் தான் நான் கால்ஃப் விளையாண்டுருக்கேன்னு சொல்லப்படாது. எப்போவே ஆரம்பிச்சிடணும், சைமல்டேனியஸாக எல்லாத்தையும் பண்ணணும்னே. தபஷௌச்சம், சௌச்சமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்க தெரியணும். தயா, எல்லார்ட்டையும் கருணையாக இருக்கணும், எல்லார்ட்டையும் துவேஷிக்கப்படாது. அவன் முஸ்லீம், இவன் ஜூ அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. எல்லார்ட்டையும் தயையாக இருக்கணும். எல்லாரும் எல்லாருடைய உள்ள உஷர்லையும் ஒரே ரத்தம் தானே ஓடுறது. அது நம்ம வியாக்கியானம் பண்ணி காரியம் இல்லைன்னு மனசுக்குள்ளே வரணும். அதுக்கு ஈஸ்வர அனுகிரகம் வரணும். தயா, சத்தியம், சத்தியத்தை பேசணும், கூடுமான மட்டும் சத்தியத்தோட வாழணும். இதுதான் 4 கால் இருந்து தான் கிருத்தயுகத்தில். இதி பாதா கிருதே கிருதாக அதர்மாம்சைஸ்திரயோ பக்னாக ஸ்மயசங்கமதைஸ்தவா. அதில் 3 காலம் ஒடிஞ்சு போச்சு. இப்போ கலியுகம் ஆரம்பிச்சுது. அதர்மாம்சை திரையோ பக்னாக நாள். 3 காலம் ஒடிச்சுவிட்டான். என்னோட 3 கால் இப்போ ஒரு காலில் நொண்டியாக நிற்கிறேன் நான். என்னத்தினால எது உடைச்சதுனாள்? ஸ்மய, கர்வம். நான் சொன்னேனே, அப்படி கர்வம் தலைமையில ஏறிப்படுறதுன்னே. முதல்ல $8 வந்து இறங்குறோம். அதுக்கப்புறம் ஏதோ பகவத் அனுகிரகத்தினால இதெல்லாம் கிடச்சிருக்குங்கிறது தெரியாமல் அகம் கரோமி இத்தி மத்துவா ஒரே கர்வம் ஆகிடுறது. ஸ்மயஹான் நாள். உடனே தலைகால் புரியாமல் ஒரு லெக்ஸஸ் கார் கராஜில் இருந்துவிட்டுனா அவன் என்னமோ சர்வமீதி மன்யத்தி, நான் தான் பெருசாக அதுன்னு நினச்சி விட்றோம். அப்படி நினைக்கப்படாது. ஸ்மயம்னா கர்வம். சங்க, பேட் கம்பெனி. என்ன பேட் கம்பெனினா இங்கே என்ன சொல்கிறாள்னா குஸ்திரி சங்கத்தை சொல்கிறாள், குலடா ஸ்திரீ சங்கம்ங்கிறத வச்சுன்னு சொல்கிறாள். நான் என்ன நினைக்கிறேன், ஐ வில் லிவ் இன் எக்ஸ்பேண்ட் இட். கெட்ட சங்கத்தில் போய் மாட்டியிருந்தா அதை போல் ஒரு நல்ல சாது சங்கம் ஏற்படணும். சாதுக்கள்னால் என்ன, அவள் நம்மளை மாதிரி நல்ல ஒரு சாது விஷயங்களை பேசிகிட்டு இருப்பாள், அசத்தான விஷயத்தில் போக மாட்டாள். ஸ்மய சங்க மதைஹி. மதைஹின்னா இன்டாக்சிகேஷன் சொல்கிறாள் இங்கே. அதாவது இப்படி 4 எல்லாத்துலேயும் போனால் ஒரு பாட்டில் ஒன்று வச்சுருக்காளோ இல்லையோ, அந்த பாட்டில் வேண்டாங்கிறேன். மதைஹி இன்டாக்சிகேஷன், ட்ரக்கு எல்லாம் இருக்குது பாருங்கோ, நமக்கு சிரமப்படுறது பாருங்கள் லோகம் முழுக்க. அந்த மதைஹி மதம்னா இன்னொன்று கூட விட்டுனேன். மதம் சர்வமிதி மன்யதி, நான் தான் எல்லாம் நினச்சிக்கிறதும் ஒரு மதம் தான் அது, இன்டாக்சிகேஷன். மதைஹி தவ இதானீம் தர்ம பாதஸ்தே சத்தியம் நிர்வர்த்தயேத்யதா. இதனால் சத்தியம் போச்சுன்னாள். எனக்கு சத்தியம் மாத்திரம்தான் இருக்குது, பாக்கி எல்லாம் போச்சுன்னாள். தம் தம் ஜிகிருக்ஷதி தம் ஜிகிருக்ஷத்யதர்மோயம் அன்ருத்தேனைதித கலி. ஏதிதா நாள் கலிஹி. ஏதிதகான்னா கொழிச்சுன்னு இருக்கான்னு அர்த்தம். இந்த கலிபுருஷன் இருக்கானே, ஆஹா இந்த அதர்மத்துக்கு அசத்தியம் இருக்கே, இந்த அசத்தியம் வந்து கொடுத்து போய் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாள். அவன் எல்லாரும் பணம் பண்ணணுங்கிறதுக்காக கண்ணாப்பின்னான்னு இப்போ இந்தியாவில் பார்த்தா ஒவ்வொரு பாலிட்டிஷியனையும் பார்த்தா நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் அப்படி இந்த சுலைக்கான்னு ஒரு இடத்துல எழுதிட்டு இருக்கேன், அதில் படித்து பார்த்தேன். எப்படிலாம் அங்கே நடக்கிறதான்னு பார்த்தா, அடடா இது ஒரு பாரத தேசத்தில் இப்படி ஒரு அசத்தியம் வந்து கொடுத்தா அப்படின்னு பார்த்தா கஷ்டமாக இருக்குது. கொழிச்சுன்னு இருக்கான் நாம் கலி. இயம் ச பூமிர் பகவதா ஞாசித்தோருபராசதி. அப்படி கெட்ட பெயர் இருக்கப்பட்ட ஜனங்கள் ஒரேடியாக வந்து இந்த பூமிக்கு பாரத்தை கொடுத்து கெடுதல்கள் பண்ண ஆரம்பிச்சாள்றான். மனுஷியாள், கோடிக்கணக்கில் மனுஷியாள் அசத்தியத்தை வச்சுட்டு அதர்மத்தை பண்ண ஆரம்பிச்சுட்டாள். அப்போது பூமி கஷ்டப்பட்டு விட்டாள். அப்போது பகவான் வந்து கிருஷ்ணர் அவதாரம் பண்ணி பூபாரத்தை குறைச்சாள். அந்த பகவானுடைய கால்கள் தம் மேலே பட்டுதே, பிருந்தாவனத்துலேயும் துவாரகையிலையும் பட்டுதேன்னு பூமி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாள். ஆனால் பகவான் திரும்பி வைகுண்டத்துக்கு போனோடனே
ஸ்ரீமத்பிஹி தத் பதன்யாசைஹி, ஸ்ரீமத்பிஹி தத் பதன்யாசைஹி, அந்த பகவானுடைய கால் பட்டுதேன்னுட்டு சர்வத கிருத கௌதுகா, பூமி க்ஷேமத்தை அடைஞ்சாள், ரொம்ப சந்தோஷமாக இருந்தாளாம் பூமி, தன் மேலே பகவான் காலை வச்சாளேன்ட்டு. அந்த பூமி இப்போ என்ன பண்ணுறாள்னாள், இப்போ பகவான் திரும்பி வைகுண்டத்துக்கு போனோன்னே சோச்சதி, ரொம்ப துக்கப்படுறாள். அஸ்ருகலா, கண்லேருந்து ஜலத்தை விடுறாளாம், அஸ்ருவை விடுறாளாம். அஸ்ருன்னா கண்லேருந்து ஜலம், ஜலத்தை கொட்டின்னு இருக்காளாம். சாத்வி, நல்ல சாதுவான இந்த பூமி கஷ்டப்படுறாள். லோகத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரேடியாக கெட்ட நடவடிக்கை உள்ளவாள்லாம் இருக்கா பாருங்கோ, எல்லாரும் அப்படி பாம்பாமாக வச்சுட்டு இருக்கான் பாருங்கோ, அதெல்லாம் பற்றி அழறாளாம் பூமி. சோச்சத்யஷ்டுகலா சாத்வி துர்பகே ஓஜ்ஜிதா சதி, துர்பகா இவ உஜ்ஜிதா, உஜ்ஜிதானா ஷீஸ் துர்பகா இவ, அவள் ரொம்ப தௌர்பாகியம் அடைஞ்சவள் மாதிரி அழறாளாம், லேமெண்டிங், அழறாள். உஜ்ஜிதா சதி, அழறாள். அப்ரஹ்மண்யா நிருப்பம் வியாஜாக, இந்த நிருப்பா வியாஜாக, நிருப்பம் மாதிரி நான் தான் ரூலர்னு நினச்சிருந்து இருக்கிறவாள்னா அப்ரஹ்மண்யாக, அவள்னா பிரம்மண்யம் இல்லாதவாள். பிரம்மண்யம்னா அது பூணல் போட்டுக்கணும்னு அர்த்தம் இல்லை, அதாவது நல்ல குணங்கள், பிரம்மத்து பிராமண குணம் இருக்கணும், அந்த மாதிரி குணம் இல்லாமல் இருக்கிறவாள் இருக்காளாம். சூத்ரா போக்ஷந்தி மாமிதி, சூத்ரா போக்ஷந்தி, சூத்ரானா வேற ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு கெட்டதாக சொல்லலை, இங்கே பிராகிருத குணங்கள் படைச்சவாள்னு அர்த்தம். சம்ஸ்கிருத குணங்கள் இல்லாமல் சம்ஸ்காரஹீனாள், சம்ஸ்காரஹீனாள்னா இங்கே சூத்ராக போக்ஷந்தி மாம், என்னை வந்து இப்படி ஆண்டுருக்காளே, அரசாண்டிருக்காளே, எல்லாரும் சுரண்டுறானே இந்த பூமியை, சுரண்டி அதர்மத்தில் தனத்தை ஆர்ஜிதம் பண்ணுறாளின்னாள். நல்ல தனத்தை ஆர்ஜிதம் பண்ணத்தை இந்த நம்ம மதத்தில் தப்புன்னே சொன்னது கிடையாது. அதனால தான் ஆச்சாரியால் முதற்கொண்டு பஜகோவிந்தத்தில் சொன்னால் பாருங்க, எது நிஜ கர்ம உபாத்தம் வித்தம் தேன வினோதனாள். நல்ல நெற்றி வேர்வை நிறத்தில் விழ நீங்கள் பாட்டுக்கு எப்போ பார்த்தாலும் ராத்திரி பகலாக காலம்புற 6 மணிலேருந்து ராத்திரி 12 மணி மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேள் பாருங்கோ. அப்படி இருக்கிறவா வேலை செஞ்சுருந்து உழைச்சவாள் இருக்காளே, அவள் ஆர்ஜிதம் பண்ணது தப்பு இல்லை. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் சும்மா அப்படியே டிக்கு டிக்குன்னு ஒரு ஷாத்து பண்ணிட்டு இருக்கா பாருங்கோ, அது தப்பு. சூத்ரா போக்ஷந்தி மாமிதி, இது பிராகிருத்த ஜென்மங்கள்லாம் கஷ்டப்படுவாள். இதி தர்மம் மஹீம் செய்வ, இப்படி தர்மமான ரிஷபமும் மஹீம் செய்வ, இந்த பூமி பசுமாட்டு ரூபத்திலையும் சாந்த்வயித்வா மகாரதா, இவா 2 பேரையும் ராஜா சாந்த்வயித்வா, நீங்கள்லாம் அழப்படாது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நிஷாத்தம் ஆததே கட்கம், உடனே தன்னுடைய கத்தியை எடுத்தானா, கட்கம்னா கத்தி, கத்தியை எடுத்தான். கத்தியை எடுத்து இந்த கலியை கொன்னுட போகிறேன்னு ஆரம்பித்தான். கலே அதர்மஹேதவே தம் ஜிகாங்சும் அபிப்ரேத்திய, தம் ஜிகாங்சும் அபிப்ரேத்திய, உடனே கலி புரிஞ்சுனுட்டான். ஆஹா, ராஜா என்னை கொல்ல போகிறாங்கிறத புரிஞ்சுனான். விகாய நிருபலாஞ்சனம், அந்த சூத்ரன் ரூபத்தில் ராஜா ரூபத்தில் இருந்தானே, இவா 2 பேரையும் இம்சை பண்ணிட்டு இருந்தானே, அவன் என்ன பண்ணான்னா உடனே ட்ரெஸ்ஸெல்லாம் கட்டி வச்சுட்டான். இல்லை காலில் விழுந்தான், நான் ராஜா இல்லை, நான் ராஜா ட்ரெஸ்ஸில் இருந்து இவாளை இம்சை பண்ணு தப்பு அப்படின்னு கலிபுருஷன் என்ன பண்ணான்னாள், கலிபுருஷன் ராஜாவனுடைய காலில் விழுந்தானா. தத்பாத மூலம் சிரசா சமகாத் பய விக்வலா, ராஜாவிட்ட சரணம்னு கீழே விழுந்தான். தத்பாத மூலம் சிரசா சமகாத் பய விக்வலா, காலில் விழுந்தானா, என்னை சரணம் சரணம் நீங்கள் காப்பாற்றணும், கொல்லப்படாதுன்னுட்டு. பதிதம் பாதையோர் வீரா கிருபயா தீனவத்சலா சரண்யோ நாவதி ஸ்லோக்கியா, ஸ்லோக்கியா ராஜ்யா, ராஜா ரொம்ப புகழை அடைஞ்ச ராஜான் இருக்கானே, அவனுடைய புகழை நம்ம இப்பவும் பாடின்னு இருக்கோம். பரீட்சித்தினுடைய ஹிஸ்டரியை பற்றி அவன் என்ன பண்ணான்னா, அகச்சேதம் ஹசன்னிவ, மூஞ்சியில் ஒரு ஸ்மயன் இவ சிரிச்சுன்னு சொன்னானாம். இந்த கலியை பார்த்து என்ன சொன்னான்னாள் அதை சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இதை நம்ம மறுபடியும் அனுசந்தானம் பண்ணுவோம், சேர்ந்து சொல்லுங்க. ராஜோவாச்ச 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 தர்மம் பிரவீஷி தர்மஜ்ஞ, தர்மம் பிரவீஷி தர்மஜ்ஞ, தர்மம் பிரவீஷி தர்மஜ்ஞ, தர்மோசி விருஷரூபதிருக்,
தர்மோசி விருஷரூபதிருக்கு தர்மோசி விருஷரூபதிருக்கு தர்மோசி விருஷரூபதிருக்கு யததர்மகிருதஸ்தானம் 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 சூச்சகஸ்யாபி தத்பவேத் சூச்சகஸ்யாபி தத்பவேத் சூச்சகஸ்யாபி தத்பவேத் अथवा देवमायायाः अथवा देवमायाया अथवा देवमायाया नूनं गतिरगोचरा नूनं गतिरगोचरा नूनं गतिरगोचरा चेतसो वचसश्चापि चेतसो वचसश्चापि चेतसो वचसश्चापि भूतानाम् इति निश्चयः भूतानाम् इति निश्चयः भूतानाम् इति निश्चयः तपःशौचं दयासत्यं तपःशौचं दयासत्यं तपःशौचं दयासत्यम् इति पादाः कृते कृताः इति पादाः कृते कृताः इति पादाः कृते कृताः अधर्मांशैस्त्रयो भग्नाः अधर्मांशैस्त्रयो भग्नाः अधर्मांशैस्त्रयो भग्नाः स्मय संगमदैस्तव स्मय संगमदैस्तव स्मय संगमदैस्तव इदानीं धर्मपादस्ते इदानीं धर्मपादस्ते इदानीं धर्मपादस्ते इदानीं धर्मपादस्ते सत्यं निर्वर्तयेद्यतः सत्यं निर्वर्तयेद्यतः सत्यं निर्वर्तयेद्यतः तं जिघृक्षत्यधर्मोऽयं तं जिघृक्षत्यधर्मोऽयं तं जिघृक्षति अधर्मोऽयम् अनृतेनैधितः कलिः अनृतेन एधितः कलिः अनृतेनैधितः कलिः इयं च भूमिः भगवता इयं च भूमिर्भगवता इयं च भूमिर्भगवता न्यासितोरुभरा सती न्यासितोरुभरा सती न्यासिता उरुभरा सती न्यासितोरुभरा सती न्यासितः उरुभरा सती श्रीमद्भिः तत्पदन्यासैः आहा श्रीमद्भिः तत्पदन्यासैः श्रीमद्भिः தத்பதன்யாசைஹ பகவானுடைய சரணங்கள் பட்டது அந்த பிருந்தாவனம். அங்கே போய் அப்படி புரண்டுட்டு வருவாள். பக்தியில் இப்போ கூட போய் எல்லாரும் பிருந்தாவனத்தில் போய் இப்படி அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு வருவாள். ஏன்னா பகவானுடைய சரணங்கள் பட்டது இடம் இல்லையாது. ஸ்ரீமத்பி தத்பதன்யாசைஹ சர்வத கிருத கௌதுகா சர்வத கிருத கௌதுகா சர்வத கிருத கௌதுகா शोचति अश्रुकला साध्वी शोचत्यश्रुकला साध्वी शोचत्यश्रुकला साध्वी दुर्भगा इव उज्झिता सती दुर्भगे वोज्झिता सती दुर्भगे वोज्झिता सती अब्रह्मण्या नृपं व्याजाः अब्रह्मण्या नृपं व्याजाः अब्रह्मण्या नृपं व्याजाः अब्रह्मण्या नृपं व्याजाः शूद्रा भोक्ष्यन्ति मामिति शूद्रा भोक्ष्यन्ति मामिति शूद्राः भोक्ष्यन्ति मामिति शूद्राः अथवा प्राकृतमनुष्याः न अर्थम् अங்கே வேற ஒன்றும் இல்லை. शूद्राः भोक्ष्यन्ति मामिति इति धर्मं महीमिश्चैव इति धर्मं महीमिश्चैव इति धर्मं महीमिश्चैव सान्त्वयित्वा महारथः
சாந்த்வயித்வா மகாரதः சாந்த்வயித்வா மகாரதः நிஷாதம் ஆததே खड्गम् நிஷாதமாததே खड्गम् நிஷாதம் ஆததே खड्गम् நிஷாதமாததே खड्गम् கலயே அதர்மஹேதவே கலயே தர்மஹேதவே கலயே அதர்மஹேதவே தம் ஜிகாங்சுமபிப்ரேத்ய தம் ஜிகாங்சுமபிப்ரேத்ய தம் ஜிகாங்சும் அபிப்ரேத்ய விஹாய நிருபலாஞ்சனம் விஹாய நிருபலாஞ்சனம் விஹாய நிருபலாஞ்சனம் தத்பாதமூலம் சிரசா தத்பாதமூலம் சிரசா தத்பாதமூலம் சிரசா சமகாத் பயவிஹ்வலஹ சமகாத் பயவிஹ்வலஹ சமகாத் பயவிஹ்வலஹ சமகாத் பயவிஹ்வலஹ பதிதம் பாதயோர்வீரः பதிதம் பாதயோர்வீரः பதிதம் பாதயோர்வீரः கிருபயா தீனவத்சலः கிருபயா தீனவத்சலः கிருபயா தீனவத்சலः शरण्यो नावधीच्छ्लोक्यः शरण्यो नावधीच्छ्लोक्यः शरण्यो नावधीच्छ्लोक्यः आहचेदम् हसन्निव आहचेदम् हसन्निव आहचेदम् हसन्निव शरण्यः न அவதீத்துனாள். அவனை கொல்லலையாம் ராஜா அந்த கலியே. என்ன சொன்னாள்? ஆகனாள் சொன்னாள். என்ன சொன்னாங்கிறத சொல்ல போகிறாள். இப்போது ஒரே ஒரு செகண்டு. இந்த தடவை கொஞ்சம் நாழி ஆகிடுது. இப்போவே 9:22 ஆகிடுது. இன்னொரு 15-20 நிமிஷத்தில் முடிச்சுடுவேன். கொஞ்சம் நான் 50 மணிக்கு மேலே ஆகிடும். ஆனால் அடுத்த 3 வாரம் கிளாஸு கிடையாது. ஏன்னா நான் இன்னும் 2 நாளில் நான் கிளம்பி கலிஃபோர்னியா போய்ட்டு அங்கே ஒரு 20 நாள் 18 நாள் இருந்துட்டு தான் வரப்போகிறேன். ஜூலை மாதம் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அப்புறம் தான் வருவேன். அதனால் இந்த 3 வாரம் நீங்கள் க்ஷமையாக என்னை பொறுத்து எனக்கு லீவு கொடுக்கணும், என்னை மன்னிச்சிக்கணும். இந்த 3 கிளாஸு கிடையாது. அதுக்கப்புறம் மறுபடியும் வில் கண்டினியூ. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நாழியானாலும் எனக்கு க்ஷமிச்சுக்கணும். நான் அப்புறம் அது விஷயம் நான் இமெயிலில் அனுப்புகிறேன். ஒரு செகண்ட். ராஜோவாச்சே ராஜா பேச ஆரம்பித்தான். கலியை பார்த்து என்ன பேசினான்? நீ என் ராஜ்யத்தில் இருக்கப்படாதுன்னான். நதே குடாகேஷயதோஷோதராணாம் பத்தாஞ்சலேத்மை பயமா அஸ்தி கிஞ்சித் நவர்த்தித்தவ்யம் பவதா கதஞ்சன க்ஷேத்ரே மதீயே துவமதர்ம பந்து. நீ இங்கே இருக்கப்படாது. குடாகேஷ யசோதரானாம் நாள். குடாகேஷனான அர்ஜுனனுடைய யசஸை தரிச்சுட்டு இருக்கிற இந்த ராஜாங்கம் இது பாரத தேசம். இங்கே விட்டுட்டு நீ எங்கேயானும் ஆப்கானிஸ்தானுக்கோ இல்லை அமெரிக்காவுக்கோ டிக்கெட்டை வாங்கிட்டு போகணும். அமெரிக்காவுக்குன்னு சொல்லலை, நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன். நீ க்ரீன் கார்டை வாங்கிட்டு போகணுன்னு சொல்லலாமா? நதே குடாகேஷ யசோதரானாம். இந்த பாரத தேசத்தில் நீ இருக்கப்படாதுன்னான். ஆனால் இப்போ இருக்கிற அறிகுறிகள்லாம் பார்த்தா இங்கே பாரத தேசத்தில் தான் ஜாஸ்தி இருக்கா மாதிரி தோன்றது எனக்கு. ஒரு கால் என்னோட கண்ணாடி பச்சை கண்ணாடியோ நம்ம. ஏன்னா இங்கே நம்ம எந்த அமெரிக்காவை எல்லாரும் தூஷிக்கிறாளோ அங்கே லோகத்தில் எல்லாரையும் பார்த்தா கொஞ்சம் அதர்மம் குறைச்சலாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே அதான் தர்மம்னு வெடிக்கலை. அதனால தானே எல்லோரும் இங்கே வந்திருக்கோம். ப்ரூஃப் ஆஃப் தி புட்டிங் இஸ் இந்த ஈட்டிங். எல்லோரும் இந்த ஊரை விட்டுட்டு எல்லோரும் போயிருப்பாளே. என்ன ஆனாலும் விட மாட்டேங்கிறாளே. என்ன காரணம்? ஏதோ நல்ல சாது விஷயம் இருக்குது தொண்டு தான் இங்கே பிடிச்சி வச்சுட்டுருக்கு. நதே குடாகேஷ யசோதராணாம். இதுக்காக சொல்லி வச்சேன்னா சில பேர் எப்போ பார்த்தாலும் துவேஷிப்பாள்னு அமெரிக்காவை. இங்கே வரத்துக்காக க்யூவில் நின்று அங்கே அமெரிக்காவில் விசா கான்சுலேட் வாசலில் வெயிலில் நின்று எல்லோரும் டிக்கெட்டை வாங்கிட்டு வருவா. வந்து இங்கே இறங்கினோடனே இங்கே துவேஷம்னு அமெரிக்காவை பற்றி துவேஷிப்பாள். இது அயோக்கிய ஊருன்ட்டு. அயோக்கிய ஊர்னா இங்கே இருக்கே, ஊருக்கு போக வேண்டாமோ இருக்கேன் சொல்லுவாள்னு. அப்படி ராஜா சொன்னானா,
நீங்கள் இருக்கப்படாது பாரத தேசத்தில். நதே குணா கேசயசோதராணாம் பத்தாஞ்சலேர்வை பயம் அஸ்தி கிஞ்சிது. இங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் உன்னால் பயமே ஏற்படப்படாது. கலி இங்கே இருக்கப்படாது. நீ ஓடணும். நான் இங்கே விட்டு நவர்த்தித்தவ்யம் பவதா கதஞ்சன க்ஷேத்ரே மதீயே துவமதர்ம பந்து. நீ அதர்ம பந்து, தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணாதவாள் இருக்காளே, அவளோட நான் இருக்கப்பட்டவன். நீ அவளுடைய ஃப்ரெண்டு நீ. அதனால நீ இங்கே இருக்கப்படாதுன்னு நான் கலியை பார்த்து கத்தியை எடுத்துட்டு துவாம் வர்த்தமானம் நரதேவதேகேஷு அனுப்பிரவருத்தோயம் அதர்ம பூகா. அதர்ம பூகா நாள் ஏன்னா ஜனத்தொகை, பூகானா ஜனத்தொகை. இங்கே அதர்ம பூகா, ஜனத்தொகையில் எல்லாரும் அதர்மத்தை பண்ணிட்டு இருக்கா. ஒருத்தரும் டேக்ஸ் கட்ட மாட்டேங்கிறாள். எல்லாரும் சேல்ஸ் டேக்ஸ் கட்டாமல் எனக்கு பில்லு வேண்டாங்கிறாள் எல்லாரும். அதெல்லாம் அதர்மம். இப்படி பண்ணுறது இல்லையா? நம்மளாம் இப்படிலாம் பண்ணுறோம். லோபோன்ருத்தம் சௌரியம் அனார்யமம். ஓ லோபா அன்ருத்தம் சௌரியம் அனாரியம் இதெல்லாம் இத்தனையாம். லோபகானா பேராசை, கிரீடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அன்ருத்தம் எதுக்கு எடுத்தாலும் பொய். சௌரியம் திருட்டு புரட்டு திருடுறது. அனாரியம் ஒழுங்கின்மை. அனாரியம்னா ஒரு டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறது அனாரியம். அம்ஹா அம்ஹம்னா குழியை பறிக்கிறது. அவன் ஃப்ரெண்டு மாதிரி இருந்து அவன் கழுத்தாக இருக்கிறது, அதான் அம்ஹான்னு பேர். ஜேஷ்டா கஷ்டதசை. ஜேஷ்டானா கஷ்டதசை. மாயா டிசல்யூஷன்மெண்ட்டு, அதாவது மோகம். அது என்ன இருக்குதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷன் மாயா. கலஹா எப்போ பார்த்தாலும் சண்டை. இவனை கண்டா அவனுக்கு பிடிக்காது, அவனை கண்டா இவனை பிடிக்காது. இந்த வீட்டுக்காரனை கண்ட இந்த லானில் என்னோடய லானில் வந்து கட் பண்ணேங்கிறது, இப்படி சண்டை போடுறது. தம்பா தம்பம்னா டம்பம். தமிழில் டம்பம்னு பேர். ஸ்னாபரி வேனிட்டி. இப்போ பார்த்தாலும் வெயின் இந்த மாதிரி உண்டா பாருங்கன்னு வயிறு நக்கில் திருப்பி விட்டுக்கிறதுன்னு, அது தம்பம். அது பிரயோஜனம் இல்லை. நவர்த்தித்தவ்யம் லோபோன்ருதம் சௌரியம் அனார்யமம் ஹா ஜேஷ்டா ச மாயா கலஹஸ்ச தம்பா நவர்த்தித்தவ்யம் தத் அதர்மபந்தோ. ஏ அதர்மபந்தோ, ஏ கலியே, நீ நவர்த்தித்தவ்யம். இத்தனை குணம் இருக்குது உங்கள்கிட்ட. பேராசை, பொய், திருட்டு, ஒழுங்கீனம், குழியை பறிக்கிற மனப்பான்மை, ட்ரச்சரின்னு சொல்கிறது, கஷ்டதசை, அப்புறம் சண்டை போடுறது, தம்பம், இத்தனை இருக்குது. இத்தனையும் வச்சுட்டு இருக்கப்பட்ட நீ அதர்ம பந்து. அதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறவாள் இருக்காளே அவளுடைய ஃப்ரெண்டு நீ. தர்மேன சத்தியேன ச வர்த்தித்தவ்யே. தர்மம் சத்தியம் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கப்பட்ட ராஜாங்கம், என்னோட ராஜாங்கம். இங்கே உனக்கு டிக்கெட் கிடையாது, வெளியில் போகணும் ராஜா. பிரம்மாவர்த்தே, இந்த ஊருக்கு பேரே பிரம்மாவர்த்தம்னு பேர். அப்படி வசத்தியான ஊர் இது பாரத தேசம். எத்திர யஜந்தி யஜ்ஞை, இங்கே எல்லாரும் யஜ்ஞசீலாள், தினமும் யாகம் பண்ணின்னு இருப்பாள். இப்போ இல்லை, அப்போ சொல்கிறேன், பரீட்சித்து காலில் இருந்திருக்கு. அப்படி யஜந்தி யஜ்ஞைஹி யஜ்ஞேஸ்வரம் யஜ்ஞவிதான விஜ்ஞா. யஜ்ஞேஸ்வரனான பகவானை யஜ்ஞம் பண்ணி ஆராதிக்கிறவாள் அவள்லாம் மகா சாதுக்கள். எனக்கு இப்போ சொல்லிகிட்டே இருக்கிறதே ஞாபகம் வருதுன்னு. எனக்கு 16 வயசு இருக்கிறதே செங்காலிபுரத்தில் ஒரு 2 நாள் தங்க முடியா இருந்தது. அங்கே முத்தண்ணாவாள் ஆராதனைக்கு போயிருந்தேன். செங்காலிபுரம் பெரியவாள் அனந்தராம தீட்சிதர், அவருடைய தம்பி நாராயண தீட்சிதர், எல்லாரும் வந்திருந்தா. சிமிழி கோபால வாஜ்பேயர், இத்தனை பேர் இருந்திருக்கா. பெரிய படைய தீட்சிதாள்லாம் இருந்துருந்தா. அப்போது செங்காலிபுரம் ஐயா தீட்சிதர் பெரிய ஞானி, பெரிய வேத பாரங்கத்தாள். அவள் ஆற்றுல இருக்க முடியாது, நித்யாக்னிஹோத்ரி. அங்கே ராத்திரி தங்கிட்டு இருந்தேன். சின்ன வயசு தான். அப்போ எனக்கு ஒரு மேபி அபவுட் 16 இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். ஹைஸ்கூல் படித்தவன் இருந்தேன். இப்போ லீவில் போயிருந்தேன். பாம்பேலேருந்து SIA ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தவன் தான். போயிருந்தபோது அங்கே ராத்திரி தங்கினேன். தங்கிறதே வார்த்தை பார்த்தேன். ஆஹாஹா, இப்படி கூட இந்த பூலோகத்தில் ஒரு வீடு இருக்கான்னு அந்த அம்மா காலம்பரம் எழுந்து பஞ்ச உஷற்காலத்தில் 4 மணிக்கு இத்தனைக்கு இருந்துட்டு என்ன எழுப்பல என்ன. அதான் நல்ல சாதுக்களுடைய லக்ஷணம். ஒரேடியாக நோண்டி என்னடா இப்படி தூங்கிருந்தீங்க, பல்ல தேய்க்காமல் அஷடே அப்படின்னு சொல்லி எழுப்பல என்ன. அவள் பாட்டுக்கு காலம்பரம் 4 மணிக்கு எழுந்திருந்தாள். அவர் போய் காவேரியில் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாள். கம்பீரமாக அவர் வேதத்தை உத்கோஷணம் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காள். பதிவிரத்தை இந்த அம்மா சாத்வி, அவள் அம்மா மாமி, அவள் பாட்டுக்கு சமைச்சுட்டு இருக்கா. உள்ள இங்கே அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கார் அவர் காலம்பரை. அப்புறம் திடார்னு எனக்கு அப்படியே ஷாக் அடித்த மாதிரி எழுந்துன்னு ஓடி போய் தலையில் டபாடபான்னு தண்ணியை தூக்கி விட்டணுன்னே எனக்கு காப்பி குடிக்கிறா. அவள் காப்பி குடிக்கல, எனக்கு காப்பி எடுத்துறாள். காப்பி கொடுத்துக்கொண்டீங்கன்னா
இவன் வந்து அலௌகிகன், அந்த அலௌகிகன் விஷேந்திரியாதி சின்ன பையன்னு என்னை போட்டு சௌக்கியமாக இருக்கியாப்பா உட்காந்துக்கோன்னார். உட்காந்துன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி யஜ்ஞங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது ஒரு காலத்தில். இப்போ கூட கலியுகத்தில் கூட கிராமங்களில் அதெல்லாம் போயிடுச்சு. இப்போது யஜ்ஞைஹி யஜ்ஞேஸ்வரம் யஜ்ஞ விதான விஜ்ஞாஹ அதெல்லாம் பார்த்ததுனால தான் என்னமோ கொஞ்சம் ஏதோ புண்ணியம் இருந்துருக்குன்னா சில சமயம் நினச்சிக்கிறது. ஆம்படையாள்கிட்ட சொல்லிக்கிறதுனா ஏதோ அந்த காலத்தில் ஏதோ நம்ம யஜ்ஞம் பண்ணாடாலும் ஏதோ ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஏதோ அந்த 4 மணி நேரம் போய் அவளோட பார்க்க முடிஞ்சுதே, அதனால அது ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் அதை ஒட்டின்னு இருக்கு போல் இருக்கு நமக்கு புண்ணியம்னு நினச்சிட்டு. அதனால தானே பாகவதம் சொல்ல முடியாது உங்கள்கிட்ட, இல்லாட்டா எப்படி சொல்ல முடியும்? பிரம்மாவர்த்தே யத்ர யஜந்தி யஜ்ஞை யஜ்ஞேஸ்வரம் யஜ்ஞ விதான விஜ்ஞாஹ. இந்த பாரத தேசத்தில் யஜ்ஞம் பண்ணுற தர்மாத்மாக்கள் இருக்கிற இடம் இது. இந்த இடத்துல அதர்மம் இருக்கப்படாதுப்பா. யஸ்மின் ஹரிர் பகவான் யுஜ்யமானஹா. யுஜ்யமானஹா பகவான் நாள் யாகத்தினால யஜ்யம் பண்ணுறதுனால வணங்கப்படுற நமஸ்காரம் பண்ணப்படுற இந்த ஹரி இல்லையா பகவான். யுஜ்யாத்மமூர்த்தி யஜதாம் ஷம் தனோதி. யஜதாம் ஷம் தனோதி நாள் அவர் பகவான் என்ன பண்ணுறாளாம்? ஷம் தனோதி ஷம் கரோதி இது சங்கரா. அவர் பேரே சங்கரன்னு பேர். ஷம் கரோதி, ஷம்னாக்க நல்ல மங்களம்னு அர்த்தம். நல்ல மங்களத்தை கொடுக்குறாளாம் சுவாமி. அப்படி மங்களப்பிரதன், அந்த மங்களப்பிரதனான சுவாமி இருக்காளே அவள் இருக்கிற இடம் அங்கே நீ இருக்கப்படாதுன்னான். காமானமோகான் ஸ்திரஜங்கமானாம் அந்தர்பஹி வாயுரிவைஷாத்மா. அவன் எங்கே இருக்கான்னாள்? அவன் இல்லாத இடம் கிடையாதுன்னா லைக் ஈத்தர்னாள். பூமியில் ஈத்தர் இல்லாத இடம் உண்டோ? ஸ்பேஸ் இல்லாத இடம் உண்டோ? எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்படி இந்த ஆத்மாங்கிறது எங்கே பார்த்தாலும் இருக்குது. அப்படி இந்த பகவான் அமோகானு காமானு ஸ்திர ஜங்கமானாம். ஸ்திர ஜங்கமானம்னால் ஸ்திரம்னா சர அச்சரம், சராச்சரம் சொல்கிறது இல்லையா, அண்ட சராச்சரம், மூவிங் நாட் மூவிங், இப்படி எல்லா இடத்துலையும் இருக்கானா. பகவான் இல்லாத இடம் இல்லை. அதனால் கலியிலையும் இருக்கான் அவன். இந்த கலிபுருஷன்லேயும் அந்த பகவான் உள்ளே உட்காந்துருக்கான். அப்பேற்பட்டவன் அவன். அதனால் நீ இந்த ராஜ்யத்தில் நீ இருக்கப்படாது, இந்த கெட்ட விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உடனே சூத்தர் சொல்ல ஆரம்பித்தாள். சூத்த உவாச்ச பரீட்சிதைவம் ஆதிஷ்டா சகலிஹி ஜாதவே பது. அந்த கலிபுருஷன் நடுங்கினானாம். ஜாதவே பதுனாள். உடம்பெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்கிட்டாடாடா, நம்மளை கொல்லாமல் விட்டானே இவன். பரீட்சிதா ஏவம் ஆதிஷ்டா நாள் இப்படி ஆர்டர் போட்டானாம் பரீட்சித்து, நீ இருக்கப்படாதுன்னுட்டு. தம் உத்யதாசிம் ஆஹேதம் தண்டபாணிமி ஓத்யதம். யமன் மாதிரி ராஜா தண்டபாணி விவனாள். யமன் மாதிரி ராஜா கத்தியை வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு கலி பேச ஆரம்பிச்சானாம் நடுங்கிண்டே. என்ன பேசினான் நாள்? கலிருவாச்ச எத்ர க்வவாதவத்ஸ்யாமி சார்வபௌம தவாக்ஞயா. நீ எங்கேயுமே இருக்கக்கூடாது பாரத தேசத்துலேயும் சொல்லிட்டு இருக்கியே, நான் எங்கே போகிறது? இன்னும் அமெரிக்கா கூட கொலம்பஸ் போய் இன்னும் கண்டுபிடிக்கலையே. அங்கே போய் இருக்கலான்னா அங்கேயும் இருக்க முடியாது. இப்போது இன்னும் இட் இஸ் நாட் பீன் டிஸ்கவர்டு எட். அதனால் நான் போய் எப்படி இருக்கிறது? டிக்கெட் வாங்குறதுக்கு இன்னும் கான்சுலேட் கூட இல்லையே, நான் என்ன பண்ணுறது? நான் கலி. எத்திர க்வவாதவத்ஸ்யாமி. அதனால் இந்த ஊர்லேயே எங்கேயான இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணித்தான் நான். சார்வபௌம தவாக்ஞையா. உன்னுடைய அக்ஞால நீ சார்வபௌமன் இல்லையா? கொஞ்சம் அப்படி ஐஸ் வச்சான் அவன் ராஜா மேலே. சார்வபௌம தவாக்ஞையா லக்ஷயே தத்ர தத்ராபி துவாமாத்தேஷு ஷராசனம். நீ ஷராசனம், நீ ராஜா இல்லையா? எனக்கு எங்கேயான இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும்னா தன்மே தர்மபிருதாம் சிரேஷ்ட ஸ்தானம் நிர்தேஷ்டும் அர்ஹசி எத்ரைவ நியதோ வத்ஸ்ய ஆதிஷ்டன்ஸ்தே அனுசாசனம். நீ இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு அனுசாசனம், ஒரு ஆர்டர் போட்டு கொடுக்கணும். இந்தந்த இடத்துல நீ இருக்கலான்னுட்டு. அந்த இடத்த விட்டு நான் வரமாட்டேன், எனக்கு ஒரு மொஹல்லா ஏற்படுத்தி கொடு, அங்கே நான் இருந்துட்டு பாக்கி பேரை துரோகிக்க மாட்டேன், அந்த இடத்துல நான் இருந்துட்டு இருக்கேன் நான் கலி. சூத்த உவாச்ச. சூத்த புராணிகர் சொல்ல ஆரம்பித்தாள். இப்படி கலி சொன்னோடனே என்ன ஆச்சுனால் அபியர்த்திதஸ்ததா தஸ்மை ஸ்தானானி கலையே ததௌ தியூதம் பானம் ஸ்திரியசூனாஹ எத்ரா தர்மச்சதுர்விதா. உடனே ராஜா சொன்னானா, உனக்கு சில இடங்கள் தரேன், அங்கே போய் நீ இருந்துக்கோ, நான் உனக்கு ஒரு ஷெல்டர் போட்டு தரேன், நீ அங்கே இருக்கணும். நான் எங்கே நான் தியூதம் லாஸ் வெகாஸ், அட்லாண்டிக் சிட்டி, வால் ஸ்ட்ரீட்டு. தியூதம் எங்கெங்கெல்லாம் கேம்பிளிங் நடக்கிறதோ அங்கெல்லாம் போய் இருந்துக்கோ. எங்கெங்கெல்லாம் அவள் வந்து புட்டு ஷார்ட்டு மார்ஜின்னு சொல்லிட்டு இருக்காளோ அங்கெல்லாம் போய் இருந்துக்கோ. தியூதம் பானம் நிறைய இப்படி
ட்ரிங்க்கு சாப்பிட்டுட்டு இருக்காளே, பானம், கஷாப்பு, கள்ளு கடை. நம்ம ஊரில் எங்கே பார்த்தாலும் கள்ளு கடைன்னு போட்டிருப்பான். அப்படி இங்கே இல்லாத இடம் இல்லை, எங்கே பார்த்தாலும் ட்ரிங்க் இருக்குது. ட்ரிங்க் இருக்கிற இடத்துக்கு போய்க்கோ. பானம், ட்ரக்கு இருக்க வச்சுட்டுருக்கான் இல்லையா, இப்போ மெக்சிகோவில் நடந்துட்டுருக்கு பாருங்கோ, அந்த மாதிரி இடங்களில் போய் இருந்துக்கோ. யூத்தம் பானம் ஸ்திரியா. ஸ்திரியானா நல்ல குலஸ்திரீ, நல்ல பதிவிரத்தையை பற்றி சொல்லலை, இங்கே குலட்டா ஸ்திரியை பற்றி சொல்கிறாள். ப்ராஸ்டிடியூஷன். ஸ்திரியா சூனாகா. சூனாகனா கஷாப்பு கடை, எங்கே ஜீவஹிம்சை பண்ணி மாம்சத்தை சர்வ் பண்ணிட்டு இருக்காளோ அந்த இடத்துக்கு போய்க்கோள். தியூதம் பானம் ஸ்திரிய சூனாக எத்திர அதர்மா சதுர்விதா. இந்த 4 அதர்மமும் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீ உனக்கு இடம் கொடுக்குறேன், நீ அங்கே போய் இருந்துக்கோன்னு நான். நீ உடனே அவன் நெகோஷியேட் பண்ண ஆரம்பித்தானா. கலி கெட்டிக்காரன், அவனுக்கு நெகோஷியேஷன் ஸ்கில்லாம் தெரியும்னு எனக்கு. அவன் பார்கெயின் பண்ண ஆரம்பித்தான். எனக்கு 4 இடம் போகாதே, நான் இத்தனை உங்கள் ராஜாங்கம் முழுக்க இருக்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். 4 இடத்துல போய் இருந்தான், எப்படி இருக்கிறது? 2 சிட்டியை கொடுத்து பிரயோஜனம் இல்லையே, இன்னும் இடம் கொடுங்கோன்னு நான். புனశ్చయాచమానాய ஜாத்தரூபமதாத் பிரபு. துபாய்க்கு போய் இருந்துக்கோன்னு நான். ஜாத்தரூபம்னா கோல்டுன்னு பேர், தங்கம். தங்க கடை வச்சுட்டு இருப்பாள் சில பேர், அந்த கடையில் போய் உட்காந்துக்கோன்னு நான். ஜாத்தரூபமதாத் பிரபு. இந்த தங்கம் இருக்கே, தங்கத்து மேலே துவேஷம் கிடையாது, தங்கம் ஒன்றும் கெடுதல் பண்ணுறதில்ல. தங்கத்தில் போய் மனுஷன் வைக்கிற அதனால் தங்க கடையில் போய் எல்லாரும் மனுஷனுக்கு தப்புன்னு நினச்சிக்கப்படாது. அதுனா அர்த்தம்னா வியாக்கியானம் என்னென்னா, அது தங்கத்தினால என்ன ஏற்படுறது? அன்றுத்தம், மதம், மோதம், காமம், ரஜகா எல்லாம் வைரம் எல்லாம் ஏற்படுறது. அதனால ஏற்படுறதுன்னா தத்தோ அன்றுத்தம் மதம் காமம் ரஜோ வைரம் ச பஞ்சமம். உடனே ராஜா சொன்னான், உனக்கு இன்னும் எதேஷ்டமாக இடத்துல தள்ளுறேன்னா, தத்தோ அன்றுத்தம் மதம் காமம் இதெல்லாம் எங்கே இருக்கோ அந்த இடத்துலலாம் நீ போய் இருந்துக்கோன்னு நான். ராஜா அமூனி பஞ்சஸ்தானானி ஹி அதர்ம பிரபவக்கலி. இந்த இடத்துல கலி இருப்பன்னாள். ஔத்தரேன தத்தானி யவசத்தன்னிதேசகிருத்து. உத்தரையனுடைய புத்திரனான பரீட்சித்து இப்படி சொன்னோடனே கலி பெரிய சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணான். ராஜா, நீ மகாகருணையோடு கூட என்னை கொல்லாமல் விட்டேளே, நான் இனிமேல் எங்கே இருக்க போகிறேன்னா, எங்கே பொய் சொல்கிறாளோ, எங்கே மதம் இருக்கோ, எங்கே காமம் இருக்கோ, எங்கே ரஜஸ் இருக்கோ, எங்கே வைரம் இருக்கோ, இங்கே வைஷமியம் இருக்கோ, அந்த இடத்துல தான் நான் போய் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு போய் சேர்ந்தாங்கன்னா சொன்னாள். அதைத்தானி ந சேவேத புபூஷு புருஷக்வச்சித் விசேஷத்தோ தர்மசீலா ராஜா லோகபதிர் குரு. லோகபதி குரு தர்மசீலா விசேஷத்தா. யார்கிட்டனா இருக்கப்படாதுன்னா தர்மசீலா. யார் தர்மத்தை எடுத்து சொல்லிண்டு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுற தர்மாத்மாக்கள் இருக்காளோ அவள் கிட்டக்க போகப்படாதுன்னா, அங்கே விட்டு 10 மைல் தள்ளி விலகி இருக்கணும்னா. நான் ராஜா, நல்ல ராஜாக்கள், என்ன அழகா ஆண்டுன்னு வரா பாருங்கோ, அந்த ராஜாக்கள் இருக்கிற இடத்துக்கு போகாத. லோகபதி நல்ல லீடர், ராஜாவாக இருக்க வேண்டாமா, நல்ல மகாத்மா காந்தி மாதிரி நல்ல லீடர். அவள் ராஜாவாக இருக்க மாட்டாள், அவள் அந்த மாதிரி இருக்கப்பட்ட வாழ்த்துக்கு போகப்படாது. குரு நல்ல சத்குருக்கள். அந்த குருவுடைய பேரை கேட்டாலே, இப்போ நேற்றுக்கு ராத்திரி 11 மணி மட்டும் வாசிச்சுட்டு இருந்தேன். சந்திரசேகரேந்திர பாரதி சுவாமிகள் இருக்காளே, அவள் ஸ்ருங்கேரியில் பீட்டத்தில் அலங்காரம் பண்ண அவளுடைய சரித்திரத்தை நான் அப்படி வாசிச்சுட்டு இருக்கிறது, தூக்கம் வரலைன்னா வாசிப்பேன். அதை வாசிச்சுட்டு இருந்தால் அது மகா புண்ணியம்னே, அதை வாசித்தாலே அவளை பார்க்குற மாதிரி எனக்கு. அப்படி அந்த மாதிரி குருக்கள் இருக்காளே, அவள்கிட்ட போகாதே. நான் புருஷஸ்ய நஷ்டான் ஸ்திரீன் பாதான் தபஷௌச்சம் தயாமிதி. தபசு, சௌச்சம், தயா, இந்த 3 காலம் ஒடிஞ்சு போச்சு, சத்தியம்தான் பாக்கி இருக்குது, நொண்டின்னு இருக்குன்னாள். பிரதிசந்தத ஆஸ்வாசிய மஹீம்ச சமவர்தயத்து. ராஜா இந்த பூமியையும் அந்த ரிஷபத்தையும் பசு ரூபத்திலையும் ரிஷப ரூபத்திலையும் இருந்த தர்மத்தையும் அப்படி ஆஸ்வாசனம் பண்ணி அந்த ராஜா கலியை விரட்டி அடித்தான். சயேஷயே தர்ஹி அத்தியாஸ்தே ஆசனம் பார்த்திவோசிதம் பிதாமகேன உபன்யஸ்தம் ராஜ்ஞாரண்யம் விவிக்ஷதா. எப்போ பிதாமகரான யுதிஷ்டிரர் மகாபிரஸ்தானம் போகிறதுக்கு முன்னாடி எந்த ராஜாங்கத்தை கொடுத்துட்டு போனாலோ அந்த ராஜாங்கத்தில், அந்த அஸ்தினாபுரத்தில் ஆஸ்தே அதுனா சராஜர்ஷி. சூத்தர் சொல்கிறார், இப்போது ராஜா அந்த ராஜர்ஷியான அந்த பரீட்சித்து
அழகாக ஆண்டுன்னு வரான் அஸ்தினாபுரத்தில் கஜாக்வயத்தில். கஜாக்வயே மகாபாகா சக்கரவர்த்தி பிருஹச்ரவாக. பிருஹச்ரவாகனார். அவனுடைய புகழ் எங்கே பார்த்தாலும் தெரியும் எல்லாருக்கும். அப்பேற்பட்ட ராஜா ஆண்டுன்னு வரான். இத்தம் அனுபாவோயம் அபிமன்யுசுதோ நிருபः யஸ்ய பாலயத க்ஷௌணீம் யூயம் சத்ராய தீக்ஷிதாக. அவனுடைய அனுகிரகத்தினால்தான் நீங்கள்லாம் இந்த நைமிஷாரண்யத்தில் உட்கார்ந்துட்டு இந்த சத்திரயாகத்தில் தீட்சிதாளாக உட்கார்ந்துருக்கே, யஜ்ஞம் பண்ணுறதுக்கு உட்கார்ந்துருக்கேளே, அதனுடைய காரணம் என்னென்னா கலி உங்களை உபதிரவம் பண்ணலை அந்த மகாராஜாவினுடைய அனுகிரகத்தினால. அதனால சத்திரயாகம் பண்ண முடிகிறது இந்த இப்பொழுது நம்மளாலன்னு சூத்தர் கிருத்தஜத்தையோடு சொன்ன இந்த அத்தியாயம் பூர்த்தியாகிறது. இதை நான் ஒரு தடவை மறுபடியும் சொல்கிறேன், எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்க. கொஞ்சம் நாழி எடுத்து பரவாயில்ல. எங்கே விட்டேன் ஞாபகம் இல்லையே. சொல்கிறேன். ராஜோவாச்ச 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 நதே குடாகேஷயசோதராணாம் நதே குடாகேஷயசோதராணாம் நதே குடாகேஷயசோதராணாம் பத்தாஞ்சலேர்வை பயமஸ்தி கிஞ்சித் பத்தாஞ்சலேர்வை பயமஸ்தி கிஞ்சித் பத்தாஞ்சலேர்வை பயமஸ்தி கிஞ்சித் நவர்த்தித்தவ்யம் பவதா கதஞ்சன நவர்த்தித்தவ்யம் பவதா கதஞ்சன நவர்த்தித்தவ்யம் பவதா கதஞ்சன க்ஷேத்ரே மதீயே த்வம் அதர்மபந்துः க்ஷேத்ரே மதீயே த்வம் அதர்மபந்துः க்ஷேத்ரே மதீயே த்வம் அதர்மபந்துः த்வாம் வர்த்தமானம் நரதேவதேஹேஷு த்வாம் வர்த்தமானம் நரதேவதேஹேஷு த்வாம் வர்த்தமானம் நரதேவதேஹேஷு அனுப்ரவருத்தோயமதர்மபூகः 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 லோபோன்ருதம் சௌர்யமநாத்யமம் ஹோ லோபோன்ருதம் சௌர்யம் அநாத்யமம்ஹः லோபோன்ருதம் சௌர்யம் அநாத்யமம்ஹः ज्येष्ठा च माया कलहश्च दम्भः ज्येष्ठा च माया कलहश्च दम्भः ज्येष्ठा च माया कलहश्च दम्भः न वर्तितव्यं तदधर्मबन्धो न वर्तितव्यं तदधर्मबन्धो न वर्तितव्यं तदधर्मबन्धो धर्मेण सत्येन च वर्तितव्ये धर्मेण सत्येन च वर्तितव्ये धर्मेण सत्येन च वर्तितव्ये धर्मेण सत्येन च वर्तितव्ये ब्रह्मावर्ते यत्र यजन्ति यज्ञैः ब्रह्मावर्ते यत्र यजन्ति यज्ञैः ब्रह्मावर्ते यत्र यजन्ति यज्ञैः यज्ञेश्वरं यज्ञवितानविज्ञाः यज्ञेश्वरं यज्ञवितानविज्ञाः यज्ञेश्वरं यज्ञवितानविज्ञाः यस्मिन् हरिः भगवान् इज्यमानः यस्मिन् हरिर्भगवान् इज्यमानः यस्मिन् हरिर्भगवान् इज्यमानः इज्यात्ममूर्तिर्यजतां शं तनोति इज्यात्ममूर्तिर्यजतां शं तनोति इज्यात्ममूर्तिर्यजतां शं तनोति कामानमोघान् स्थिरजङ्गमानां कामानमोघान् स्थिरजङ्गमानां कामानमोघान् स्थिरजङ्गमानाम् अन्तर्बहिर्वायुरिवैष आत्मा अन्तर्बहिर्वायुरिवैष आत्मा अन्तर्बहिर्वायुरिवैष आत्मा सूत उवाच सूत उवाच सूत उवाच परीक्षितैवमादिष्टः 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 सकलिर्जातवे पथुः सकलिः जातवे पथुः सकलिर्जातवे पथुः सकलिः जातवे पथुः
तमुद्यतासिमाहेदं तमुद्यतासिम् आहेदं तमुद्यतासिमाहेदं दण्डपाणिमिवोद्यतं दण्डपाणिम् इवोद्यतं दण्डपाणिमिवोद्यतं कलिरुवाच 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 यत्र क्ववाथवत्स्यामि यत्र क्ववाथवत्स्यामि यत्र क्ववाथवत्स्यामि सार्वभौमतवाज्ञया 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 लक्षये तत्र तत्रापि लक्षये तत्र तत्रापि लक्षये तत्र तत्रापि त्वामात्तेषु शरासनं त्वाम् आत्तेषु शरासनं त्वामात्तेषु शरासनं तन्मे धर्मभृतां श्रेष्ठ तन्मे धर्मभृतां श्रेष्ठ स्थानं निर्देष्टुमर्हसि स्थानं निर्देष्टुमर्हसि स्थानं निर्देष्टुमर्हसि यत्रैव नियतो वत्स्य यत्रैव नियतो वत्स्य यत्रैव नियतो वत्स्य आतिष्ठन्स्ते अनुशासनम् आतिष्ठन्स्ते अनुशासनम् आतिष्ठन्स्ते अनुशासनम् सुतोवाच अभ्यर्थितस्तदा तस्मै अभ्यर्थितस्तदा तस्मै अभ्यर्थितस्तदा तस्मै स्थानानि कलये ददौ स्थानानि कलये ददौ स्थानानि कलये ददौ द्यूतं पानं स्त्रियः सूनाः द्यूतं पानं स्त्रियः सूनाः द्यूतं पानं स्त्रियः सूनाः यत्राधर्मश्चतुर्विधः 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 यत्र अधर्म चतुर्विधः यत्राधर्मश्चतुर्विधः पुनश्च याचमानाय पुनश्च याचमानाय पुनश्च याचमानाय जातरूपमदात् प्रभुः जातरूपमदात् प्रभुः जातरूपमदात् प्रभुः जातरूपम्ना GLD नर्थं गोल्ड जातरूपमदात् प्रभुः ततो अनृतं मदं कामं ततो नृतं मदं कामं ततो नृतं मदं कामं रजो वैरञ्च पञ्चमं रजो वैरञ्च पञ्चमं रजो वैरञ्च पञ्चमम् अमूनि पञ्चस्थानानि अमूनि पञ्चस्थानानि अमूनि पञ्चस्थानानि हि अधर्मप्रभवक्कलिः ह्यधर्मप्रभवक्कलिः ह्यधर्मप्रभवक्कलिः औत्तरेयेण दत्तानि औत्तरेयेण दत्तानि औत्तरेयेण दत्तानि न्यवसत्तन्निदेशकृत् 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 अथैतानि न सेवेत अथैतानि न सेवेत अथैतानि न सेवेत बुभूषुः पुरुषः क्वचित् बुभूषुः पुरुषः क्वचित् बुभूषुः पुरुषः क्वचित् विशेषतो धर्मशीलः विशेषतो धर्मशीलः विशेषतो धर्मशीलः राजा लोकपतिर्गुरुः राजा लोकपतिर्गुरुः राजा लोकपतिर्गुरुः वृषस्य नष्टान् स्त्रीन् पादान् वृषस्य नष्टान् स्त्रीन् पादान् वृषस्य नष्टान् स्त्रीन् पादान् तपःशौचं दयामिति तपःशौचं दयामिति तपःशौचं दयामिति प्रतिसन्दध आश्वास्य प्रतिसन्दध आश्वास्य प्रतिसन्दध आश्वास्य महीं च समवर्धयत् महीं च समवर्धयत्
महीञ्च समवर्धयत् स एष एतर्ह्यध्यास्ते स एष एतर्ह्यध्यास्त स एष एतर्ह्यध्यास्त आसनं पार्थिवोचितम् आसनं पार्थिवोचितम् आसनं पार्थिवोचितम् पितामहेनोपन्यस्तं पितामहेनोपन्यस्तं पितामहेन उपन्यस्तं राज्ञारण्यं विविक्षता राज्ञा अरण्यं विविक्षता राज्ञारण्यं विविक्षता आस्तेऽधुना स राजर्षिः आस्ते अधुना स राजर्षिः आस्तेऽधुना स राजर्षिः कौरवेन्द्रश्रियोल्लसन् कौरवेन्द्रश्रियोल्लसत् कौरवेन्द्रश्रियोल्लसत् गजाह्वये महाभागः गजाह्वयं न अस्तिनापुरं अर्थं गजाह्वये महाभागः गजाह्वये महाभागः चक्रवर्ती बृहच्छ्रवाः चक्रवर्ती बृहच्छ्रवाः चक्रवर्ती बृहच्छ्रवाः इत्थं भूतानुभावोऽयम् इत्थं भूतानुभावोऽयम् इत्थं भूतानुभावोऽयम् अभिमन्युसुतो नृपः अभिमन्युसुतो नृपः अभिमन्युसुतो नृपः यस्य पालयत क्षौणीं यस्य पालयत क्षौणीं यस्य पालयत क्षौणीं यूयं सत्राय दीक्षिताः यूयं सत्राय दीक्षिताः यूयं सत्राय दीक्षिता யூயம்னா ஏ சௌனகாதிகளே உங்களெல்லாம் நீங்கள்லாம் சத்திரயாகத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்களே தீட்சை வாங்கிட்டு ரித்திகளாக உட்கார்ந்துருக்கீங்களே அதுக்கு காரணம் அந்த ராஜாவினுடைய ப்ரொடெக்ஷன் சொன்னாள். பரீட்சித்தை ஞாபகப்படுத்தினாள். இன்னும் 2 அத்தியாயம், இது 17 அப்புறம் 18 19 2 அத்தியாயம் இருக்குது. அதில் பரீட்சித்தினுடைய சரித்திரத்தை சொல்கிறாள். அவனுக்கு எப்படி சாபம் ஏற்பட்டது, எதனால் பாகவத கதையை சுகர் வந்து அவனுக்கு சொன்னாள்ங்கிறத சொல்ல போகிறாள். அதற்கப்புறம் 2வது ஸ்கந்தத்தில் பாகவதம் கதை ஆரம்பிக்க போகிறது. அப்படியே ஜம்முன்னு இதுக்கு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இது ஆச்சு. இது இன்னும் 3 வாரம் எனக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். ஏன்னா 3 வாரம் நான் வந்து லீவில் போகிறேன், வெக்கேஷனில் போகிறதுனால. இதோட இன்றைக்கி எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். வந்துடுறேன், எல்லாம் கேளுங்கோ, கூட சொல்கிற முடிஞ்சவா சொல்லுங்கோ. கொஞ்சம் நாழி ஆயிடுச்சு. சூதம் வாச்ச அத பிரதமஸ்கந்தே கலி நிகிரக வர்ணனம் நாம சப்ததசோऽध्यायः. ஸ்ரீஹரே நமः. சூத உவாச்ச தத்ர கோமிதுனம் ராஜா அன்யமானமநாதவத் தண்டஹஸ்தஞ்ச விருஷலம் தத்ருஷே நிருபலாஞ்சனம் விருஷம் மிருணாளதவலம் மேகம் தமிவ பிப்யதம் வேபமானம் பதைகேன சீதந்தம் சூத்ரதாடிதம் காம் ச தர்மதுகாம் தீனாம் பிருஜம் சூத்ரபதாஹதாம் விவத்சாம் ஆஸ்ருவதனாம் ஷாமாம் யவசமீச்சதீம் பப்ரச்சரதமாரூடः கார்த்தஸ்வரபரிच्छதம் மேககம்பீரயா வாச்சா சமாரோபிதகார்முகः கஸ்த்வம் மச்சரணே லோகே பலாத் ஹம்சி அபலான் பலி நரதேவோசி வேஷேண நடவத் கர்மணா த்விஜः யஸ்த்வம் கிருஷ்ணே கதே தூரம் சஹ காண்டீவ தன்வனா சோச்யோசி அசோச்யான் ரஹசி பிரகரன் வதமர்ஹசி त्वं वा मृणालधवलः पादैर्न्यूनः पदाचरन् वृषरूपेण किं कश्चित् देवो नः परिखेदयन् न जातु कौरवेन्द्राणां दोर्दण्डपरिरम्भिते भूतले अनुपतन्त्यस्मिन् विना ते प्राणिनां शुचः मासौरभेयात्र शुचः व्येतुते वृषलाद्भयं मारोदीरम्बभद्रन्ते खलानां महिषास्तरी
यस्य राष्ट्रे प्रजाः सर्वाः त्रस्यन्ते साध्व्यसाधुभिः तस्य मत्तस्य नश्यन्ति कीर्तिरायुर्भगो गतिः यशराज्ञां परो धर्मः ह्यार्तानामार्तिनिग्रहः अत एनं वधिष्यामि भूतद्रुहमसत्तमम् को वृश्चत्तव पादान् स्त्रीन् सौरभेय चतुष्पद मा भूवन्स्त्वादृशा राष्ट्रे राज्ञां कृष्णानुवर्तिनाम् आख्यायि वृषभद्रं वः साधूनाम् अकृतागसाम् आत्मवैरूप्यकर्तारम् पार्थानां कीर्तिदूषणम् जने अनागस्य घं युञ्जन् सर्वतोऽस्य च मद्भयम् साधूनां भद्रमेव स्यात् असाधुदमने कृते अनागस्विह भूतेषु यागस्कृन् निरङ्कुशः आहर्तास्मि भुजं साक्षात् अमर्त्यस्यापि साङ्गदम् राज्ञो हि परमो धर्मः स्वधर्मस्थानुपालनम् शासतोऽन्यान् यथा शास्त्रम् अनापदि उत्पथान् इह धर्म उवाच एतद्वक् पाण्डवेयानां युक्तम् आर्ताभयं वचः येषां गुणगणैः कृष्णः दौत्यादौ भगवान् कृतः न वयं क्लेशबीजानि यतस्युः पुरुषर्षभा पुरुषं तं विजानीमो वाक्यभेदविमोहिताः केचिद् विकल्पवसना आहुरात्मानमात्मनः दैवमन्ये अपरे कर्म स्वभावमपरे प्रभुम् अप्रतर्क्यादनद्येष्यात् इति केष्वपि निश्चयः अत्रानुरूपं राजर्षे विमृशस्व मनीषया सूत उवाच एवं धर्मे प्रवदति स सम्राट् द्विजसत्तमाः समाहितेन मनसा विखेदः पर्यचष्टतम् राजोवाच धर्मं ब्रवीषि धर्मज्ञ धर्मोऽसि वृषरूपधृक् यदधर्मकृतस्थानं सूचकस्यापि तद्भवेत् अथवा देवमायाया नूनं गतिरगोचरा चेतसो वचसश्चापि भूतानामिति निश्चयः तपःशौचं दया सत्यम् इति पादाकृते कृताः अधर्मांशैस्त्रयो भग्नाः स्मयसङ्गमदैस्तव इदानीं धर्मपादस्ते सत्यं निर्वर्तयेद्यतः तं जिघृक्षत्यधर्मोऽयम् अनृतेनैधितः कलिः इयं च भूमिर्भगवता न्यासितोरुभरा सती श्रीमद्भिः तत्पदन्यासैः सर्वतः कृतकौतुका शोचत्यश्रुकला साध्वी दुर्भगेवोज्झिता सती अब्रह्मण्या नृपं व्याजाः शूद्रा भोक्ष्यन्ति मामिति इति धर्मं महींश्चैव सान्त्वयित्वा महारथः निशातमाददे खड्गं कलये अधर्महेतवे तं जिगांसुमभिप्रेत्य विहाय नृपलाञ्छनं तत्पादमूलं शिरसा समगाद्भयविह्वलः पतितं पादयोर्वीरः कृपया दीनवत्सलः शरण्यो नावधीत् श्लोक्यः आहचेदं हसन्निव राजोवाच न ते गुडाकेशयशोधराणां बद्धाञ्जलेर्वै भयम् अस्ति किञ्चित् न वर्तितव्यं भवता कथञ्चन क्षेत्रे मदीये त्वमधर्मबन्धुः त्वां वर्तमानं
नरदेवदेहेषु अनुप्रवृत्तोऽयमधर्मपूगः लोभोनृतं चौर्यम् अनाद्यमंहः ज्येष्ठा च माया कलहश्च दम्भः न वर्तितव्यं तदधर्मबन्धो धर्मेण सत्येन च वर्तितव्ये ब्रह्मावर्ते यत्र यजन्ति यज्ञैः यज्ञेश्वरं यज्ञवितानविज्ञाः यस्मिन् हरिर्भगवान् युज्यमानः युज्यात्ममूर्तिर्यजतां शंतनोति कामानमोघान् स्थिरजङ्गमानाम् अन्तर्बहिर्वायुरिवैषात्मा सूत उवाच परीक्षितैवमादिष्टः सकलिर्जातवेपथुः तमुद्यतासिमाखेदं दण्डपाणिमिवोद्यतम् कलिरुवाच यत्र क्ववाथ वत्स्यामि सार्वभौमतवाज्ञया लक्षये तत्र तत्रापि त्वामात्तेषु शरासनं तन्मे धर्मभृतां श्रेष्ठ स्थानं निर्देष्टुमर्हसि यत्रैव नियतो वत्स्य आतिष्ठन्स्ते अनुशासनं सूत उवाच अभ्यर्थितस्तदा तस्मै स्थानानि कलये ददौ द्यूतं पानं स्त्रियः सूनाः यत्राधर्मश्चतुर्विधः पुनश्च याचमानाय चातरूपमदात् प्रभुः ततो नृतं मदं कामं रजो वैरं च पञ्चमम् अमूनि पञ्चस्थानानि ह्यधर्मप्रभवः कलिः औत्तरेयेण दत्तानि न्यवसत्तन्निदेशकृत् अथैतानि न सेवेत बुभूषुः पुरुषः क्वचित् विशेषतो धर्मशीलः राजा लोकपतिर्गुरुः वृषस्य नष्टान् स्त्रीन् पादान् तपःशौचं दयामिति प्रतिसन्दध आश्वास्य महीं च समवर्धयत् स एष एतर्ह्यध्यास्ते आसनं पार्थिवोचितं पितामहेनोपन्यस्तं राज्ञारण्यं विविक्षता आस्तेऽधुना स राजर्षि कौरवेन्द्रश्रियोल्लसन् गजाह्वये महाभागः चक्रवर्ती बृहच्छ्रवाः इत्थं भूतानुभावोऽयम् अभिमन्युसुतो नृपः यस्य पहलयत क्षौणीं यूयं सत्राय दीक्षिताः। ओमिति श्रीमद्भागवते महापुराणे कैमिषीयोपाख्याने प्रथमस्कन्धे कलिनिग्रहवर्णनं नाम सप्तदशोऽध्यायः। श्रीहरये नमः। ओं नमो भगवते वासुदेवाय। श्रीहरये नमः। सप्तदशोऽध्यायः सम्पूर्णम्।